வணக்கம். கோவை மாவட்டம் மதுக்கரை பாலத்துறை ஸ்டடி வேர்ல்டு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான யுவ ஆடுகளம் விளையாட்டு விழா 2025 கல்லூரியின் தலைவர் டாக்டர் வித்யா வினோத் ஆலோசனையின் பேரில் நடைபெற்றது. இவ்விளையாட்டு விழாவில் நிர்வாக அலுவலர் எம் மனோகரன், தலைமை செயல் அதிகாரி டாக்டர் கோமதி, கல்லூரி முதல்வர் டாக்டர் கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்டல அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 47 பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பல்வேறு விளையாட்டு மற்றும் இலக்கிய போட்டிகளில் பங்கேற்றனர். மாணவர்களுக்கு கிரிக்கெட், கால்பந்து, கபடி, கூடைப்பந்து, மாணவிகளுக்கு த்ரோபால், கோகோ, பேட்மிண்டன் உள்ளிட்ட பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. மேலும் கட்டுரை போட்டி, பேச்சுப் போட்டி, ஓவியப் போட்டி, பட்டிமன்றம் போன்ற இலக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் பெரும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதுகுறித்து நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கையில், யுவ ஆடுகளம் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர்களுக்கு எந்தவொரு பதிவு கட்டணமும், உணவு கட்டணமும் பெறப்படவில்லை. மேலும் மாணவ மாணவிகளின் தங்கும் இடவசதிகளும் இலவசமாகவே கல்லூரியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்துகிறோம் என்று தெரிவித்தனர். இதில் பங்கேற்ற பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி வழங்கிய வரவேற்பு, ஒழுங்கமைப்பு மற்றும் வசதிகளை பாராட்டினர். உற்சாகம் நிரம்பிய முறையில் முதல் நாள் நிகழ்வுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்தன. 2ஆம் நாளில் இறுதி சுற்று போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம். நான் டாக்டர் கே கீதா, கல்லூரி முதல்வர், ஸ்டடி வேர்ல்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நேற்று இன்டர்நேஷ்னல் நோ கேஜெட்ஸ் டே. அதையொட்டி ஸ்கூல் குழந்தைகளுக்காக விளையாட்டோட முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக நாங்கள் யுவ ஆடுகளங்கிற ஒரு ஸ்டேட் லெவல் ஒரு காம்படிஷன் நடத்துகிறோம். இந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா கோவை மண்டலத்தில் உள்ள 47 கல்லூரிகளில் இருந்து 570 பள்ளி மாணவ மாணவர்கள் கலந்துருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக நாங்கள் கிரிக்கெட், வாலிபால், த்ரோபால், பேட்மிண்டன், கொக்கோ எல்லாம் நாங்கள் நடத்துகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, பட்டிமன்றம், ஓவிய வரைதல், இந்த போட்டிகள் எல்லாம் நாங்கள் நடத்துகிறோம். கலந்துக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தொகை மற்றும் சர்டிஃபிகேட்டும் உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகள் பார்த்தீங்கன்னா 2 நாள் நடக்குது. அதாவது 21/11/2025, 22/11/2025 நடக்குது. இதோட ஃபைனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. இந்த போட்டியில் கலந்துக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, அகாமடேஷன் ஃப்ரீ, எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது என்னென்னா மாணவர்களுக்கு மத்தியில் விளையாட்டோட முக்கியத்துவத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் நடத்துகிறோம்.